ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு அவுட்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாளாக நாங்கள் பிளான் பண்ணிகிட்டு இருந்த ஒரு இடத்துக்கு தான் போக போகிறோம். ஸோ அதனால் காலையிலே வந்து எல்லோரும் கிளம்பி ரெடி ஆகிடாச்சு. ஆனால் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் சாப்பிடல. ஸோ அதனால் 7-11 ஏதாவது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பக்கத்தில் இருக்க 7-11 ஸ்டோருக்கு தான் வந்திருக்கோம். ஜப்பானில் உங்களுக்கு கன்வீனியன்ஸ் ஸ்டோர் எல்லா ஸ்ட்ரீட்லேயும் இருக்கும். ஸோ வந்து ஈஸியாக வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டை நம்ம வந்து கிராப் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட் ஆப்ஷனும் பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். ரைஸு, சாண்ட்விச், அப்புறம் வந்து பாஸ்தா, அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். சாலடும் இருக்கும். உங்களுக்கு எது வந்து உங்களுக்கு இஷ்டமோ அது மாதிரி வந்து உங்களுக்கு இஷ்டமானதை வாங்கிக்கலாம். இந்த பாருங்கள், பிரெட் ஸ்டிக்ஸ்லாம் வந்து டோஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. நான் தேடிட்டு இருந்தது சாண்ட்விச், நிறைய வெரைட்டி இருந்தது. எல்லாமே வந்து ஒன்ஸை வந்து ட்ரை பண்ணிட்டேன். ஸோ காலையில் எனக்கு கொஞ்சம் ஸ்வீட்டாக சாப்பிட்லாமேன்னு தோணுதுனால நான் வந்து ஸ்ட்ராபெரி சாண்டோ தான் வாங்கியிருந்தேன். மற்றபடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரைஸ்லேயும் நிறைய வெரைட்டிஸ் இருக்கும், நிறைய ஃப்ளேவர்ஸும் இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றும் ட்ரை பண்ணலாம். எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும். ஸோ நான் ஸ்ட்ராபெரி வாங்கினதை பார்த்து என்னோட சின்ன பொண்ணும் ஸ்ட்ராபெரி கேட்டதுனால அவளுக்கும் ஒரு ஸ்ட்ராபெரி சாண்ட்விச் வந்து வாங்கிட்டோம். ஸோ நாங்கள் இதையெல்லாம் வாங்கிட்டு நாங்கள் வெளியே ஒரு சின்ன சிட்டிங் பிளேஸ் இருந்தது, அங்கேயே உட்காந்து சாண்ட்விச்செல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இங்கே ஜப்பானில் வந்து ஒரு ரூல் இருக்குது. நம்ம எந்த பொருளாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நடந்துக்கிட்டே சாப்பிட்றது இங்கே இருக்கிற ஜாப்பனீஸ்க்கு வந்து பிடிக்காது. ஸோ வந்து மோஸ்ட்லி வந்து ஒரு என்ன வாங்கினாலும் அந்த இடத்துல நம்ம நின்று சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நடக்கிறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா இங்கே இருக்கிற பீப்புள்ஸ்க்கு வந்து பிடிக்காது. ஸோ நாங்கள் வந்து அங்கேயே உட்காந்துட்டு நாங்கள் எங்களோட சாண்ட்விச்செல்லாம் சாப்பிட்டோம். ஏன்னா பக்கத்தில் ஏதாவது ட்ரெயின் ஸ்டேஷன் இருக்குது. ஸோ வந்து அங்கே போயிட்டு நாங்கள் வந்து ட்ரெயின் எடுக்க போகிறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பூருக்கும் ஜப்பானுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ். நம்ம சிங்கப்பூரில் வந்து எந்த ஃபுட் ஐட்டமும் சாப்பிட்றது இதெல்லாம் வந்து சிங்கப்பூர் ட்ரெயின் ஸ்டேஷனுக்குள்ளே அலௌடு கிடையாது. ஈவன் தண்ணி கூட ரொம்ப ரேராக தான் வந்து நம்ம குடிச்சிக்கலாம். ஆனால் வந்து ஜப்பானில் அந்த மாதிரி ரூல் வந்து இல்லை. ட்ரெயினுக்குள்ளேயோ நம்ம வந்து ட்ரெயின் ஸ்டேஷன்லேயோ நம்ம வந்து சாப்பிட்லாம். ஜூஸ் இந்த மாதிரி எந்த மாதிரியான ட்ரிங்க்ஸும் வந்து நம்ம ஜூஸ் குடிச்சிக்கலாம். ஸோ வந்து ஜப்பான் ட்ரெயின் ஸ்டேஷன் அவ்வளோ வந்து ரூல்ஸை வந்து போடலை. ஆனால் சிங்கப்பூரில் வந்து அந்த ரூல் இருக்குது. நம்ம ரூலை மீறினா நமக்கு ஃபைன்லாம் கட்டணும். ஸோ நாங்கள் ஃபைனலாக வந்திருக்கிற இடத்துக்கு பார்த்திங்கன்னா வந்த இடம் வந்து சான்ரியோ புரோலாண்டு தான். இது வந்து ஹலோ கிட்டி லேண்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து உங்ககிட்ட கேர்ள் சைல்டு இருந்தாங்க அப்படின்னா ஒரு 5 to 6 இருந்ததுன்னா அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு இடம். எல்லா வந்து அந்த குட்டி கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து இந்த ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் வந்து இருக்கும். ஸோ அந்த ட்ரெயின் ஸ்டேஷன் கூட பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அங்கங்கே அந்த சைன் போர்டில் கூட பார்த்திங்கன்னா அந்த கேரக்டர்ஸ்லாம் வந்து இருந்தது. பார்க்க வந்து இந்த ட்ரெயின் ஸ்டேஷனே சூப்பராக இருந்தது. ஆனால் இங்கே ட்ரெயின் ஸ்டேஷன்லேருந்து ஒரு 10 minutes வாக்கிங் டிஸ்டன்ஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சான்ரியோ புரோலாண்ட் இருக்குது. அந்த வாக்கிங் வே எல்லாமே வந்து நிறைய வந்து ஷாப்பிங் ஐட்டம்ஸும் இருந்தது. எல்லாமே வந்து நிறைய பீப்புள்ஸ் ஹேண்ட்மேட் பண்ணது, அப்புறம் நிறைய ஃபுட்டு, ஹோம்மேட் ஃபுட்டு, இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. பார்த்திங்கன்னா அந்த சான்ரியோ புரோலாண்ட் இது ஏற்கனவே நாங்கள் டிக்கெட் வந்து புக் பண்ணியிருந்தோம். எந்த ஒரு பார்க், எந்த ஒரு அம்யூஸ்மெண்ட் இடமா இருந்தாலும் நமக்கு வந்து ஏற்கனவே டிக்கெட் புக் பண்ணிட்டு வர்றது தான் நல்லது. ஏன்னா ஆன் த டைம் வந்து சம்டைம்ஸ் வந்து நமக்கு டிக்கெட் அவைலபிலிட்டி கிடைக்காது. ஸோ வந்து புக் பண்ணிட்டு வர்றது தான் நல்லது. ஸோ உள்ளே என்ட்ரான ஒரு சின்ன ஒரு மினி கேசல் மாதிரியே இருந்தது. உள்ளே இருக்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இங்கே பார்க்குறதுக்கும் நிறைய கேம்ஸ் இருக்குது. ஆனால் எல்லாமே வந்து 5 to 6 அந்த ரேஞ்சில் இருக்கிற கிட்ஸ் தான் வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. 10 இப்போ 11 அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப வந்து என்ஜாய்மெண்ட் வந்து இங்கே இருக்காது. ஏன்னா எங்களுக்கே வந்து என்னோட பெரிய பொண்ணு அவ்வளோவா என்ஜாய் பண்ணல. ஆனால் அந்த கேரக்டர்ஸ், அந்த ரைடெல்லாம் வந்து என்ஜாய் பண்ணாங்க. ஆனால் அவங்க செய்கிற மாதிரி, அவங்க யூஸ் பண்ணுற மாதிரி வந்து நிறைய திங்ஸ் இல்லை. ஸோ வந்து ஆனால் சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே வந்து இன்னொரு பாஸும் இருக்குது, ப்ரியாரிட்டி பாஸும் இருக்குது. ஸோ இவ்வளோ பெரிய க்யூவை நீங்கள் வந்து கடந்து போகிறதுக்கு எப்படி 2 hours ஆகும். அதே இது ப்ரியாரிட்டி பாஸ் வாங்கினீங்கன்னா அந்த ரைடை வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே நம்ம வந்து அக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு மெஷின் வந்து வச்சுருப்பாங்க. அதுக்கு நம்ம வந்து அதுக்கு தனியாக வந்து அமௌண்ட் பே பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும்.
போன இந்த ரைடும் வந்து சூப்பராகவே இருந்தது. நல்லா வந்து என்ஜாய் பண்ணோம். இது சின்ன அந்த ஒரு போட் ரைடு மாதிரி தான். ஸோ அதில் வந்து நம்ம நிறைய ஃபோட்டோஸ்லாம் இருக்கும். ஸோ அதில் வந்து நமக்கு எந்த ஃபோட்டோ நல்லாயிருக்கோ அதை வந்து அவங்கக்கிட்டே கொடுத்து பிரிண்ட் பண்ணி நம்ம வாங்கிக்கலாம். அதுக்கு வந்து தனியாக வந்து அமௌண்ட் ஆகும். ஸோ அந்த காசு கொடுத்துட்டோன்னா அவங்க நமக்கு வந்து தேவையான ஒரு 3 ஃபோட்டோ வந்து அவங்களுக்கு கொடுப்பாங்க. அது ஏற்கனவே வந்து அந்த கேமரா வந்து எடுத்து வச்சுருக்கிற ஃபோட்டோ கொடுப்பாங்க. அதே போல் இங்கே வந்து லக்கி ட்ராவும் இருந்தது. ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான டிக்கெட்லாம் வாங்கிட்டு நம்ம அவங்கக்கிட்ட கொடுத்தோன்னா நம்மளோட லக்கிக்கு ஏற்ற மாதிரி நிறைய ஒரு சூட்கேஸும் வரலாம், ஏன்னா வந்து கீ செயினும் வரலாம். நாங்கள் வேணுனது பார்த்திங்கன்னா கீ செயின் மட்டும் வரக்கூடாது அப்படின்னு வந்து நினச்சிட்டே இருந்தோம். ஆனால் நல்ல வேளை வந்து கீ செயின் வரல. அதுக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபைல் வந்தது. எல்லா கேரக்டர்ஸும் அந்த கார்ட்டூன் கேரக்டர்ஸ் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபைலு. ஸோ அதுவே ஓகேடா, நல்ல வேளை கீ செயின் வரல அப்படின்னு இருந்தது. இதுவே வந்து பார்த்திங்கன்னா லன்ச் டைம் ஆகிடுச்சு. நம்ம சாப்பிட்றதுக்கு போகலான்னு பார்த்தோம். ஆனால் வந்து சரியான க்ரௌடு. சரி ஓகே கொஞ்சம் நேரம் கழித்து போகலான்னு சொல்லிட்டு வேறு ரைடு பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து போனோம். இது வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப சூப்பராக எக்ஸைட்மெண்ட்டான ரைடெலாம் இருக்காது. எல்லாமே வந்து சின்ன பசங்க என்ஜாய் பண்ணுற மாதிரியான ரைட் தான் இருக்கும். நம்ம சும்மா வந்து அங்கே இருக்கிற இந்த கலர்ஃபுல்லான தீமை இதெல்லாம் வந்து நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ரைடு கிடையாது, ஒரு வந்து ஷோ. வீடியோ எடுக்க வந்து அலோவ் பண்ணலை. ஆனால் ஷோ வந்து சூப்பராக இருந்தது. நல்லா வந்து என்ஜாய் பண்ணலாம். நாமளும் பெரியவங்களும் அடல்ட்ஸும் வந்து நல்லா என்ஜாய் பண்ணுறமான ஷோ. அதுவும் வந்து மஸ்ட்டு அது நல்ல ஒரு ஷோ. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் லஞ்சுக்கு வந்தோம். அப்போ வந்து கூட்டம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தது. ஸோ அப்போ அந்த லஞ்ச்லேயும் பார்த்திங்கன்னா லஞ்ச் ஐட்டம் எல்லாத்துலேயும் வந்து அந்த ஹலோ கிட்டி, சினமன் ரோல், குருமே இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸோட மிக்ஸ் பண்ணி தான் அந்த ஃபுட்டெல்லாம் பார்த்திங்கன்னா எப்படி வந்து சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருக்காங்கன்னு. எல்லாமே வந்து எடபிள் தான். அந்த நடுவில் இருக்கிற அந்த ஃப்ளவர் மாதிரி இருக்கிறதும் எடபிள் தான். ஸோ டிஷ்யூஸு, அந்த கப்பு எல்லாமே வந்து அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ரைடுக்கு போனோம். இது வந்து இன்னும் நல்லா ஒரு ட்ரெயின் ரைடு மாதிரி இருந்தது. இதுக்கும் வந்து நாங்கள் ப்ரியாரிட்டி பாஸ் நாங்கள் முன்னமே எடுத்திருந்தோம். இதோட லைனும் பார்த்திங்கன்னா ஒரு 1 hour கிட்ட டைம் எடுக்கும். நம்ம ப்ரியாரிட்டி பாஸ் எடுத்ததுனால நாங்கள் வந்து சீக்கிரமாக போனோம். இதுதான் பார்த்தீங்கன்னா எண்டிங் ஆஃப் த ரைடு. சூப்பராக இருந்தது. எல்லா கேரக்டர்ஸும் அது வந்து இருக்கிற மாதிரி ஒரு சாங்கு, ஹலோ கிட்டிக்கு மேரேஜ்லாம் நடந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி சூப்பரான தீம். இதில் பார்த்திங்கன்னா மேரேஜ் நடக்கிற மாதிரியான தீம் சூப்பராக இருந்தது. அந்த ரைடை முடிச்சுட்டு அடுத்து வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபோட்டோஸ் எடுக்கிற மாதிரி செஷன், அப்புறம் வந்து சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் வர்ற மாதிரி இதெல்லாம் பாருங்களா. அந்த இதை சுற்றுனா ஒரு ஏதோ வருது, இப்போ பேர்டு, இந்த மாதிரி கப் கேக், இந்த மாதிரி நிறையா வரும். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியான ஆக்டிவிட்டீஸ் தான். ஸோ கிட்ஸு
எல்லாத்துக்கும் கிட்ஸுக்கான ஆக்டிவிட்டீஸ் தான் நிறையா இருந்தது. நிறைய நம்ம வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிற மாதிரியான தீம் அந்த மாதிரி பேக்ரவுண்ட் அதெல்லாம் வந்து சூப்பராக இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கேம் மாதிரி இதில் வந்து நம்ம பாயிண்ட்ஸ் கலெக்ட் பண்ணுற மாதிரியானது. இதுவும் வந்து வீடியோ எடுக்க வந்து ஸோ ஜஸ்ட்டு வந்து நாங்கள் எழுந்திரிச்சு போகிறத மட்டும் வீடியோ எடுத்தோம். அடுத்து வந்து சின்ன ஒரு பவுன்சிங் கேசல் மாதிரி வச்சுருந்தாங்க. இதுவும் வந்து எல்லாத்துக்கும் வந்து க்யூ இருக்குது, எல்லாத்துக்கும் வெயிட்டிங் டைம் இருக்குது. இதுக்கெல்லாம் நாங்கள் ப்ரியாரிட்டி பாஸ் எடுக்கலை, ஏன்னா இதுக்கு நாங்கள் முன்னாடியே வந்து க்யூவில் போய் நின்றுட்டோம். மெயினாக இருக்கிற 2 ரைடுக்கு மட்டும்தான் நாங்கள் எடுத்தோம். அப்புறம் இங்கேயும் பார்த்திங்கன்னா அந்த எல்லா கேரக்டர்ஸும் வந்து பெரேட் மாதிரி பண்ணுவாங்க. ஆனால் அது வந்து எங்களுக்கான டைமிங் வந்து தெரியலை. நாங்கள் ரொம்ப நேரம் உட்காந்துருந்தோம், ஆனால் எதுவுமே நடக்கிற மாதிரி தெரில. சரி, ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டோம். அப்போயும் வந்து எதுவும் நடக்கிற மாதிரி எல்லோரும் அமைதியாக உட்காந்துட்டு இருந்தாங்க. சரி, ஓகே, நம்ம வந்து இல்லை முடிஞ்சிருச்சு அப்படின்னு வந்து கடைசியாக வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. அதனால் எழுந்திரிச்சு நாங்கள் என்னென்ன இருக்குது ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். எல்லா பொருளுமே நமக்கு வெளியே இருக்கிறத விட ஸ்பெஷல் வந்து உள்ளே டபுள் காஸ்ட்டு. நாங்கள் ஏதாவது ஒரே ஒரு வந்து ஒரு ஃப்ரிட்ஜ் மேக்னெட் வந்து ஒரே ஒரு ஹேண்ட்பேக் மட்டும் வாங்கிக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தோம். ஹேண்ட்பேக்கும் ஃப்ரிட்ஜ் மேக்னெட் மட்டும்தான் வாங்கினோம். மற்றபடி வந்து இதெல்லாமே வந்து கேரக்டர்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு டபுள் த ப்ரைஸ். நார்மல் பேக்கை விட இந்த கேரக்டர்ஸோட ஃபோட்டோஸ்லாம் இருக்கிறதுனால உங்களுக்கு ப்ரைஸ் வந்து பயங்கர ஜாஸ்தியாக இருக்கும். அதே போல் இந்த கேரக்டர்ஸ் ஷேப்பில் இருக்கிற நிறைய ஸ்நாக்ஸ் வெரைட்டிஸும் சாக்லேட்ஸ் இந்த மாதிரி கேண்டீஸும் இருக்கும். இதுலேயும் வந்து ஒன்று தான் நாம் வாங்கினோம் நிறைய. ஆனால் மற்றபடி நிறைய குக்கீஸ் இந்த மாதிரி நிறைய வந்து அவைலபிலிட்டி இருந்தது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கேரக்டர்ஸ் மாதிரியே இருக்கிற பிஸ்கட்ஸ். ஸோ அதை வந்து அந்தமாரி ஷேப்பில் வந்து கட் பண்ணி வச்சுருப்பாங்க. இது இங்கே மட்டும் இல்லை, நீங்கள் ஜப்பானில் எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸ்க்கு போனாலும் வெளியே இந்த மாதிரி ஷாப்பிங் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்டோர் இருக்கும். அங்கே ஃபுல்லாகவே அந்த கேரக்டர்ஸை அப்படியே வந்து கவர் பண்ணி உங்களுக்கு பிஸ்கட்டாக, சாக்லேட்டாக, கேண்டியாக, ட்ரெஸ்ஸாக, கீ செயினாக எல்லாத்துக்கும் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து ஜப்பானோட ஸ்பெஷலே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து ஒரு வயசுலேருந்து 6 வயசு வரைக்கும் கேர்ள் சைல்டு இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு கூட்டுவாங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. பாய்ஸுக்கு வந்து பிடிச்ச மாதிரி எனக்கு தெரியல, ஏன்னா வந்து இது பாய்ஸ்க்கான இடம் மாதிரி எனக்கு தெரியல. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து கேர்ள்ஸாக தான் இருந்தாங்க. கண்டிப்பாக அழைச்சிட்டு வாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.